வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. தயவுசெய்து சொல்றேன், ஒரு பாயிண்ட் கூட விட்டுறாதீங்க, சரிங்களா? சரி, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் முட்டாள்கள் தினம், அப்படிதானமா? சரியா? அதெல்லாம் இருக்கட்டும், அது சாதாரண மக்கள் சொல்றது. போட்டி தேர்வுல இருக்கிற நமக்கு, சரிங்களா, ஏப்ரல் 1னா என்ன ஞாபகம் வர வேண்டும்? இந்திய ரிசர்வ் வங்கி தினம். சரியா? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட நிறுவன தினம் என்னைக்குமா? ஏப்ரல் 1, 1935. சரிங்களா? இந்த இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. சரியா? அதாவது இந்தியாவில் மைய வங்கியை உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் ஹில்டன் யங் அப்படிங்கிற ஒரு நபர் தலைமையிலான கமிட்டி. சரியா? இந்த ஹில்டன் யங் என்பவர் தலைமையிலான கமிட்டியானது 1926ஆம் ஆண்டு 1926ல உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கமிட்டியானது நம்முடைய அம்பேத்கர் அவருடைய ஆய்வு கட்டுரை, சரி, இந்திய ரூபாயும் அவருடைய சிக்கல்களும் அவருடைய தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகம், அந்த ஆய்வு கட்டுரை அடிப்படையாக கொண்டுதான் மைய வங்கியை உருவாக்குவதற்கு பரிந்துரைகள் செஞ்சார். யாரு? ஹில்டன் யங். இவருடைய பரிந்துரை அடிப்படையில் தான் ஏப்ரல் 1, 1935 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. ஆர்பிஐ சட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1934. அதையும் மறந்துடக்கூடாது, சரிங்களா? சரி, 1935ல இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட டைம்ல அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருந்தது. சரிங்களா? கல்கத்தாவில் இருந்து 1937ல இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மாத்திட்டாங்க. எங்கம்மா? மும்பை. சரியா? தற்போது வரைக்கும் ஆர்பிஐ ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல தான் இருக்கு, மறந்துடக்கூடாது. இந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்சோன் ஸ்மித் அல்லது ஆப்சோன் ஸ்மித்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு ஜேபி டெய்லர் மூன்றாவது ஆளுநராக, சரிங்களா, ஆர்பிஐயோட ஆளுநராக பதவியேற்றவர் சி.டி. தேஷ்முக். சரி, 1947ல வந்தாரு. இவர் தான் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு முதல் முறையாக கவர்னராக, ஆளுநராக பதவியேற்ற முதல் இந்தியர். யாருமா? சி.டி. தேஷ்முக். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா. அவர் 26வது ஆளுநராக இருக்கிறாங்க. கவனமா இருங்க, சரிங்களா? சரி, ஓகே, இப்போதைக்கு இது போதும். நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல ஆர்பிஐ பத்தி ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஏப்ரல் 1ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு நியமனம். சரியா? பாருங்கம்மா, பிரதமரின் செயலர்கள். சரியா? பாருங்க, பிரதமரின் முதன்மை செயலராக 2 பேர் பதவியில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல பி.கே. மிஸ்ரா அவர்கள் தான் பிரதமர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட முதன்மை செயலராக இருந்து வந்தார். அதனைத் தொடர்ந்து 2வது முதன்மை செயலராக, இந்தியாவில் முதல் முறையாக 2வது முதன்மை செயலர் அப்படிங்கிற பதவி உருவாக்குனாங்க. அதோடைய செயலராக யார் நியமனம் பண்ணியிருக்கிறாங்கம்மா? இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநராக இருந்த சக்தி காந்த தாஸ். சரியா? கவனமா இருங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் முதன்மை செயலர் அப்படிங்கிற பதவியானது 2வது நபராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரோட பேர் சக்தி காந்த தாஸ், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்றைய தினத்துல பிரதமரின் தனி செயலராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெண்மணி. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா நிதி திவாரி. சரி, நிதி திவாரி ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா? இந்த 18வது G20 மாநாடு 2023ஆம் ஆண்டு இந்தியா நடத்துறாங்க. அந்த மாநாட்டை இந்தியா நடத்துறதுக்கு நிறைய பேர் முக்கியமான பொறுப்புகளை வச்சாங்க. அதுல ஒரு நபர் இந்த நிதி திவாரி அவர்கள். அவங்க தான் பிரதமரின் தனி செயலராக இன்றைய தினம் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான இந்த நியமனங்கள். கொஞ்சம் பார்த்துக்கோமா, கவனமா இருங்க. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான திட்டம், இன்றைய தினத்துல செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, பாரத் கௌரவ் திட்டம். சரி, பாரத் கௌரவ் திட்டம் அப்படின்னாலே தனியார் ரயில்களை ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாக கூட சொல்லுவாங்க. பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2021ஆம் ஆண்டு. சரி, 2021ஆம் ஆண்டு நவம்பரில் பாரத் கௌரவ் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, அறிமுகம் தான். சரிங்களா? இதன் கீழ் ஒரு ரயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எங்க, எந்த வருஷம், எந்த டேட் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த பாரத் கௌரவ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்ப 2021ல. சரிங்களா? சரி, இந்த திட்டம் இந்தியாவின் சுற்றுலா திறனை மேம்படுத்த இந்திய ரயில்வேயால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். சரி, ஞாபகமா, இந்தியாவில் சுற்றுலாத்துறையை சூப்பரா கொண்டு வரணும், அதற்கு இந்திய ரயில்வே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின் பேரு பாரத் கௌரவ் திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. பாரத் கௌரவ் ரயில் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வரலாற்று இடங்களை இந்தியா மற்றும் உலக மக்களுக்கு உணர்த்துவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரிங்களா? இந்த பாரம்பரியம் மிக்க இந்த ராமேஸ்வரம், முக்கியமா இந்த பத்ரிநாத், கேதார்நாத் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல,
இப்படி முக்கியமான இந்த பாரம்பரியமிக்க இடங்களுக்கு மக்களை அழைத்து செல்ல வேண்டும். அது இந்தியர்களோ அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவங்களோ சரிங்களா, அவங்களுக்காக இயக்கப்படும் அந்த சிறப்பு ரயிலுக்கு தானே பேரு பாரத் கௌரவ் ரயில் சொல்லுவாங்க. முக்கியமானது கவனம் பாருங்க, எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது 2021. சரி, தொடர்ந்து பாருங்கம்மா. இந்தியாவின் முதல் தனியார் ரயில் அந்த பாரத் கௌரவ் ரயில் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு தனியார் ரயில் இயக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அது எங்கன்னு சொல்லி பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் தான். பாருங்க, தொடங்கிய தேதி ஜூன் 14, 2022. பாரத் கௌரவ் ரயில் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2021. இந்த திட்டத்தின் கீழ் முதல் தனியார் ரயில் இயக்கப்பட்ட நாள் ஜூன் 14, 2022. சரி, அதுக்கு அடுத்த வருஷம். தொடங்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கிற வடக்கு ரயில் நிலையம். சரியா, உடனே நேர நார்தன் ரயில்வே போயிடக்கூடாது. கோயம்புத்தூர்ல இருக்க அந்த நார்த் ஜங்ஷன்ல தான் இந்த ரயிலானது முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து எது வரைக்கும் இந்த ரயில் சேவை இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை முதல் மும்பையில் இருக்கிற சாய் நகர் சீரடி. சரியா, மும்பையில் அமைந்துள்ள சாய் நகர் சீரடி இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே தான் இந்தியாவின் முதல் தனியார் ரயில் இயக்கப்பட்டது 2022. ஓகேவா? சரி, எந்த திட்டத்தின் கீழ்? பாரத் கௌரவ் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2021. மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே. அந்த ரயில் நிறுவனம், அந்த தனியார் ரயில் நிறுவனத்தின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சவுத் ஸ்டார் ரயில். என்ன ரயில்மா? சவுத் ஸ்டார். மறந்துடக்கூடாது. இவங்க தான் முதல் முறையாக இந்தியாவில் ஒரு தனியார் ரயிலை இயக்கிய நிறுவனம். மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல முடிஞ்சா வீட்டில் போய் பாருங்கம்மா. IRCTC அப்படின்னா என்னங்கிறது வீட்டில் பாருங்களா. IRCTC என்ன விரிவாக்கம், எப்பொழுது உருவாக்கப்பட்டது, என்னோட முக்கியமான பணி என்ன, அது வேணா இந்த சூப்பர் 6 கேள்வியில போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து போலாமா? தொடர்ந்து பாருங்க. இந்தியாவின் முதல் தனியார் ரயில் நிலையம். சரிங்களா, அதாவது இவங்க கொஞ்சம் முன்னாடி பார்த்தது என்ன பார்த்தோம்? பாரத் கௌரவ் ரயில் திட்டம் 2021. சரியா, சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான இந்திய ரயில்வேயோட திட்டம். அதே மாதிரி இரண்டாவது என்ன பார்த்தோம்? இந்த பாரத் கௌரவ் ரயில் திட்டத்தின் கீழ் இந்தியா முதல் தனியார் ரயில் கோயம்புத்தூர்ல இருந்து மும்பையில் இருக்கிற சீரடி சாய் நகர் இடையே இயக்கப்பட்டது. ஓகேவா? இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்தியா முதல் தனியார் ரயில் நிலையம், ஒரு ரயில் நிலையத்தை ஒரு தனியார் நிறுவனம் மேனேஜ் பண்றாங்க. சரியா, மேலாண்மை செய்றாங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இந்தியாவின் முதல் தனியார் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் ரயில் நிலையம் ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையம் ஆகும். சரி, ஹபீப்கஞ்ச் மறந்துடக்கூடாது. சரிங்களா, இது அதிகாரப்பூர்வமாக ராணி கமலாபதி ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அமைந்துள்ள இடம் போபால். சரி, மத்திய பிரதேச தலைநகரமான போபால்ல இருந்த ரயில் நிலையத்துக்கு பேரு ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையம். அதற்கு ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க, மறு பெயரிடப்பட்டுள்ளது. என்ன பேர் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு? ராணி கமலாபதி. சரிங்களா, இப்படி செய்தியில் வர்றதுனால ராணி கமலாபதி யாரு, என்ன பண்ணாங்க, வரலாற்றுல அவங்களுக்கு என்ன இடம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா, இப்படி கேள்வி கேட்கலாம். ராணி கமலாபதி ரயில் நிலையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். எங்க இருக்குமா? மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல. அங்கதான் இந்தியாவின் முதல் தனியார் ரயில் நிலையம் சரிங்களா அமைந்துள்ளது. மறந்துடக்கூடாது. சரிங்களா, முதல் ட்ரெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை சீரடி சாய் நகர். முதல் தனியார் நிலையம் அப்படிங்கிற ரயில்வே நிலையம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்குது? ராணி கமலாபதி ரயில் நிலையம் அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசத்தின் போபால். சரியா, கவனமா இருக்கு. அடுத்து போலாமா? முடிஞ்சா வாய்ப்பு கிடைக்கும் போது இந்தியாவில் இருக்க இந்த ரயில்வே ஜோன்ஸ், சரி, ரயில்வே மண்டலங்கள் எங்க இருக்குது, அதனுடைய தலைநகரம் என்ன, சரி, தலைமையிடம் என்ன, ஓகேவா அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. அந்த லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் என்ன, ஓகேவா, எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, முக்கியமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்ன, வந்தே பாரத், நமோ பாரத், எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் அடுத்து சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. இதுவும் ரொம்ப நாளா நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. நீங்க நோட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம், செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசி திட்டம் பாருங்க. கருப்பை வாய் புற்றுநோய்க்கு மனித பாப்பிலோமா வைரஸ், சரியா, HPVன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். சரிங்களா, முக்கியமான காரணம். இப்படி கூட தனி கேட்கலாம், சயின்ஸ்ல கவனமா இருக்கு. சரிங்களா, கருப்பை, அந்த கர்ப்பப்பையில அந்த புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான வைரஸுக்கு என்ன பேரு, காரணமான வைரஸுக்கு பேரு HPV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படி சொல்லுவாங்க. தமிழகத்தில் சோதனை முயற்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் 9 முதல் 14 வயதுக்கு வரையிலான பெண் குழந்தைகளுக்கு இந்த HPV தடுப்பூசி இலவசமாக வழங்கும் திட்டத்தை கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரி, நம்ம பாத்துக்கோங்க. இந்த HPV தடுப்பூசி யாருக்கு போடுறாங்கன்னா 9 இருந்து 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு செலுத்தப்படுகிறது, அதுவும் இலவசமாக. இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்து தொடங்கி வச்சிருக்காங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க. இன்றைய தினத்துல இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல பைலட் பேசிஸ்ல சோதனை முயற்சியில ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க.
தமிழ்நாடு முழுமைக்கும் தகுதியுள்ள அந்த பெண் குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு இந்த HPV தடுப்பூசியை செலுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகள் சூப்பரா போயிட்டு இருக்குது. அது தொடர்பாக தான் இந்த தினத்துல செய்தியில வந்திருது. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதிர்பார்க்கலாம் வர்ற தேர்வுகள்ல. சரி, HPV தடுப்பூசி எதற்காக செலுத்தப்படும்? கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி. யாருக்கு? 9 முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறுமிகளுக்கு செலுத்தப்படும். சரியா? அடுத்ததாக முக்கியமான ஒண்ணு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜூவின் சரியா? சரியா? ஜூவின் டிஜிட்டல் தளம். சரியா? பாருங்க, இது எதற்காக தொடங்கப்பட்டது? அதாவது நம்ம COVID-19 டைம்ல பார்த்தீங்கன்னா கோவின், யூவின் அப்படிங்கிற மாதிரி சில போர்ட்டல் ஆப்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, ஞாபகம் இருக்காமா? கொரோனா தடுப்பூசியோட ஸ்டாக் எவ்வளவு இருக்குது, கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் அடுத்த தவணை எப்போ செலுத்தணும், கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கான சான்றிதழ் சர்டிபிகேட்டை அதுல இருந்து டவுன்லோட் பண்றதுக்கு தான் இந்த கோவின், யூவின் அந்த மாதிரி போர்ட்டல் ஆப்லாம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி இந்த ஜூவின் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளத்தை ரீசெண்டா மத்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அதோட நன்மை என்ன, எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, நாடு முழுவதும் ரேபிஸ் தடுப்பூசி. சரியா? இந்த ஆன்டி ரேபிஸ் வைரஸ் சொல்லுவாங்கல்ல, ஆன்டி ரேபிஸ் வேக்சின். சரியா? அதான் ஏஆர்வின்னு சொல்லுவாங்க. ரேபிஸ் தடுப்பூசி மற்றும் பாம்பு விஷ முறிவு மருந்துகளின், சரியா, இந்த ஆன்டி ஸ்னேக், இந்த வெனம் அப்படி சொல்லுவாங்கல்ல, பாம்பு விஷ முறிவு மருந்துகளின் கையிருப்பு மற்றும் பயன்பாட்டை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கும் ஒரு டிஜிட்டல் தளம் தான். என்ன தளமா? ஜூவின். சரிங்களா? அப்ப பாருங்கம்மா, நாய் கடிச்சா, சரி, அந்த ரேபிஸ் நோய், ஓகேவா, அது வந்து நிறைய பரவி நிறைய பேர் சாகுறாங்க, ஓகேவா, அதற்கும் சரி பாம்பு விஷ முறிவு மருந்துகள் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, ஓகேவா, அது எந்த அளவுக்கு பயன் அடைகிறாங்க, அதே மாதிரி அதை நிகழ் நேர அந்த கண்காணிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, மானிட்டர் பண்றதுக்கான ஒரு டிஜிட்டல் தளத்துக்கு தான் என்ன பேருமா? ஜூவின். சரிங்களா? பாருங்க, இதோட முக்கியமான நோக்கம் கிராமப்புறங்கள் மற்றும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் வசிக்கும் மக்கள் ரேபிஸ் தடுப்பூசி மற்றும் பாம்பு விஷ முறிவு மருந்துகள் எங்கெங்கு கிடைக்கும், எங்கெல்லாம் கிடைக்கும், சரிங்களா, என்பதை கண்டறிய இந்த டிஜிட்டல் தளம் உதவியாக இருக்கும். சரியா? ஏன்னா பெரும்பாலும் அந்த பாம்பு கடி அப்படின்னாலே எங்கதான் ஞாபகம் வருது? இப்போ கிராமங்கள், விவசாயங்கள் நடைபெற இடங்கள் தான். சரிங்களா? நாய்க்கடிலாம் இப்போ நகர்ப்புறத்துக்கு வந்துருச்சு. அப்படிதானமா? நாயை வளர்க்கறது, இஷ்டத்துக்கு தெருவடி விடுறது, அப்பப்போ சின்ன பசங்க பெரிய ஆள் வந்து யாருமே பாரபட்சமாக்காம நல்லா கப்புன்னு கை வச்சிருது நாய்கள், ஓகேவா? சரி, இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதற்கான தடுப்பூசிகள் எங்க கிடைக்குது அப்படிங்கறத ஈஸியா அவங்க தெரிஞ்சுக்கணும். யாரு? கிராமப்புறங்கள் மற்றும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு. அதற்காக தான் இந்த ஜூவின் தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, ஜூவின் என பெயரிடப்பட்டுள்ள அந்த இணையதளத்தை தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் உருவாக்கியுள்ளது. சரி, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு. இந்த மையம் தான் இந்த ஜூவின் அப்படிங்கிற இணையதளத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து அப்படியே முடிஞ்சா அந்த ரேபிஸ் நோக்கி வந்துட்டு யாரு மருந்து கண்டுபிடிச்சாங்க அதை லைட்டா பார்த்துட்டு வந்துருங்க, ஈஸியா இருக்கும், சயின்ஸ் கவர் ஆகும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை முக்கியமான ஒரு பயன்பாடு. சரியா? நான் எப்பவுமே சொல்வேன், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், பொது அறிவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே எல்லாத்தோட நைனா யாரு? நம்முடைய ஐநா, ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேவோட நைனா ஐநா தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஐநாவோட ஒரு அமைப்புகள் வந்துட்டே இருக்கும். யூனிசெஃபா இருக்கலாம், யுனெஸ்கோவா இருக்கலாம், UNDP, UNEP, வேர்ல்டு பேங்க், சரியா, IMF, ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் எல்லா போட்டிகளோட நைனா யார் சொல்லுவோம்? ஐநா. பாருங்க, இங்கேயும் ஐநாவோட ஒரு அமைப்பு வந்திருக்கு, யாருன்னு சொல்லி பாருங்க. இந்த ஜூவின் தொழில்நுட்பம் இல்லையா, அந்த தொழில்நுட்ப உதவிகளை ஐநாவின் வளர்ச்சி திட்ட அமைப்பு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரியா, எப்போ உருவாக்கப்பட்டதுமா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1965 உருவாக்குனாங்க. அவருடைய தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு தான் ஒவ்வொரு வருஷமும் எதை வெளியிடுவாங்க? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சரியா, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை வெளியிடுவாங்க, மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அது மாதிரி இந்தியாவில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை வெளியிடுவது நிதி ஆயோக், அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்படி உலக அளவுல மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வெளியிடும் இந்த UNDP அமைப்பானது தான், ஓகேவா? கவனம் பாருங்க, அதற்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து டெல்லி, மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் இந்த டிஜிட்டல் தளம் சோதனை அடிப்படையில் செயல்பாட்டுக்கு வர உள்ளது. சரியா? பைலட் பேசிஸ்ல இந்த இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. யார் உதவியில? UNDP. கவனமா இருங்க. சரிங்களா? இதற்கான இலவச அழைப்பு எண், இந்த டோல் ஃப்ரீ நம்பர், சரியா, இந்த தடுப்பு மருந்து எவ்வளவு, எங்க இருக்குது, எப்போ வரலாம், சரிங்களா, அந்த மாதிரி எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இலவச அழைப்பு எண் இருக்குது, 15400. சரியா? கவனமா இருங்க. ஓகே,
இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு சரிங்களா மத்திய அரசானது முக்கியமான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதோட பேர் பார்த்துங்க NAPSன்னு சொல்லுவாங்க. சரி, NAPSE அதோட விரிவாக்கம் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்னேக் பைட் இன்வார்மிங். சரிங்களா, இதோட விரிவாக்கம் பார்த்துக்கோமா NAPSE. சரிங்களா, இந்த NAPSE முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா to have சரியா snake bite related disabilities and death by 2030 through one health approach. சரியா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2030ஆம் ஆண்டுக்குள்ள அந்த பாம்பு கடியினால் நம்மளுடைய உடல் உறுப்புகள் செயல்படாம போறோம் இல்லையா, அதையும் சரி இந்த பாம்பு கடியினால் ஏற்படும் இறப்பினும் சரி என்ன பண்ணணும், பாதியாக குறைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த NAPSEங்கிற ஒரு அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மறந்துடக்கூடாது. இலக்கு ஆண்டையும் பார்த்துக்கணும். சரிங்களா, சரி. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஃபர், கோவின், யூவின் இது கொஞ்சம் பாருங்க வீட்டுல. சரிங்களா, அந்த கோவின்னா என்ன, யூவின் என்ன, அது கூட சேர்த்து ஜூவினையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா, அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்திகள் பாருங்கம்மா. நிதி உங்க இன்னைக்கு ஒரு சில நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின்னு போடல, நீதின்னு போட்டிருந்தாங்க. சரியா, இந்த செய்திகள் யாரை படிச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தப்பா போட்டுக்கிறாங்க. சரியா, நிதி. சரியா, நிதி ஆயோக் இருக்குல்ல, அந்த நிதி தான் நிதி NC. ஓகேவா, AER இருக்கு பாருங்க, நிதி NCAER அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். அதோட தமிழ்ல மாநில பொருளாதார தகவல் வலைப்பக்கம். சரிங்களா, பாருங்க தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில், அதான் அப்படி சொல்றாங்க. இதோட விரிவாக்கம் NCAER அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில். இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஒரு மாநிலத்தின் பொருளாதார தகவல் தொடர்பான எல்லா விஷயங்களும் இதுல இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு போர்ட்டல். சரிங்களா, சரி பாருங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச். சரியா, இதை என்ன சொல்றாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச். ஓகேவா, இது உருவாக்கப்பட்டது எப்போ பார்த்தீங்கன்னா 1956ல உருவாக்கி இருக்கிறாங்க. இது இந்த NCAER அப்படிங்கிறது தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956. அதோட தலைமையிடம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. சரிங்களா, இது கடந்த 30 ஆண்டுகளில் சரிங்களா இது இந்த நிதி NCAER அப்படிங்கிற போர்ட்டல் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகள்ல மாநிலங்களின் சமூக பொருளாதார நிதி அளவீடுகள், சோசியோ எக்கனாமிக் பினான்சியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறித்த விரிவான தரவுகள் கிடைக்கும் ஒரு தகவல் களஞ்சியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரி, ஒரு 30 வருஷத்துல ஒவ்வொரு மாநிலங்களும் சரிங்களா எவ்வளவு நிதி செலவு பண்ணியிருக்கிறாங்க, இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க, சரிங்களா எவ்வளவு கடன் இருக்குது, உங்களோட வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்குது, இது எல்லாமே இனிமே எதுல தெரிஞ்சுக்கலாம், இந்த நிதி NCAER அப்படிங்கிற போர்ட்டல தெரிஞ்சுக்கலாம். கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா, இது உருவாக்குனது நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச். அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1956. தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்ட 1956. அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க பார்த்தீங்கன்னா புதுடில்லியில இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவுப்படுத்தி இருக்கிறாங்க. ஓகேவா, அதாவது இன்றைய தினத்துல கரெக்டா ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றைய தினம் தான் இதை அறிவுப்படுத்துறாங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து இந்த வலைப்பக்கத்தை சரியா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏப்ரல் 1 அன்று அறிமுகம் செய்தார் இன்றைய தினத்துல. ஓகேவா, நிதி ஆயோக் அமைப்பு தேசிய பொருளியல் ஆராய்ச்சி கவுன்சிலுடன் சரியா NCAER சொல்றோம் இல்லையா, நிதி ஆயோக் அமைப்பும் இந்த தேசிய பொருளியல் ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவை இணைந்து உருவாக்கியுள்ள இந்த வலைப்பக்கமானது கடந்த 2022-23ஆம் ஆண்டு நிதியாண்டு வரையிலான 28 இந்திய மாநிலங்களின் தரவுகளை மக்கள் தொகை, பொருளாதார அமைப்பு, நிதி, சுகாதாரம், கல்வி ஆகிய 5 பிரிவுகளில் வகைப்படுத்தி வழங்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாநிலத்தோட மொத்த ஜாதகம் வரப்போகுது இந்த போர்ட்டல் மூலமாக. என்ன போர்ட்டல்மா, கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறக்கூடாது. சரி, நிதி NCAER இந்த வலைப்பக்கத்துல ஒரு மாநிலத்தோட மொத்த ஜாதகம் வரும். அது மக்கள் தொகை, பொருளாதார அமைப்பு, நிதி சரியா ஃபண்ட், நிதி பினான்சியல் கண்டிஷன், அது சுகாதாரம், கல்வி ஆகிய 5 பிரிவுகளில் எல்லா தகவல்களையும் வழங்கும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு யாரு உதவி செய்யறாங்க, UNDP, அதே மறந்துடக்கூடாது. சரியா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமானது பேரியல், அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா, பேரியல் பொருளாதாரம், நிதி, மக்கள் தொகை, சமூக பொருளாதார போக்குகளின் புரிதலை எளிதாக்கும் இந்த வலைப்பக்கமானது கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆய்வுகளுக்கான புள்ளி விவரங்களை வழங்கும் விரிவான ஒரு ஆராய்ச்சி மையம் செயல்படும். அதாவது நம்ம எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள் அந்த புள்ளி விவரங்களை சேகரிக்கிற எல்லா நபர்களுக்கும்
எல்லா அந்த 5 பிரிவுல இருந்து கிடைக்கிற எல்லா டேட்டாவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த வலைப்பக்கத்தின் மூலம் ஒவ்வொரு மாநிலத்தின் தரவையும் மற்ற மாநிலங்கள் மற்றும் தேசிய புள்ளி விவரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் மகாராஷ்டிராவில் வருமானம் எப்படி இருக்குது, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வருமானம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் கடன் எவ்வளவு இருக்குது, ஜிடிபி growth ரேட் இருக்கு, இப்படி எல்லாமே இந்த மாநிலங்களை ஒப்பிட்டு தேசிய லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. எதன் மூலமாக? நிதி NCAER போர்ட்டல் மூலமாக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. எப்போ அறிமுகப்படுத்துறாங்க? ஏப்ரல் 1, 2025 அன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதான் இன்றைய தினத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான பொருளாதார செய்திகள். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 71,790 கோடி டாலர். சரியா? கிட்டத்தட்ட 63 லட்சத்துக்கு மேல சொல்றாங்க, 63 லட்சம் கோடிக்கு மேல சொல்றாங்க. பார்க்கலாம். இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் 71,790 கோடி டாலராக அதிகரித்துள்ளது. சரியா? கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் 64,870 கோடி டாலராக இருந்த நாட்டின் அந்நிய கடன் ஒரே ஆண்டில் 10% மேல் உயர்ந்துள்ளது. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஒரு வருஷத்துல இந்தியாவோட அந்த ஃபாரின் டெப்ட் வந்து எவ்வளவு இருக்குமா? 10% அதிகரிச்சு எவ்வளவு வந்திருக்குது? 71,790 கோடி டாலராக உயர்ந்துள்ளது. சரிங்களா? ஓகே. இந்த மொத்த வெளிநாட்டு கடன் தொகையில் சரிங்களா நிதி சாரா நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடனின் பங்கு 36.5%. நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி சொல்றோம் இல்லையா, அப்படி நிதி சாராத நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடனின் பங்கு மட்டுமே 36.5% இருக்கின்றது. சரியா? அடுத்து யார் இருக்கான்னு சொல்லி பாருங்க. அதனைத் தொடர்ந்து மத்திய வங்கியை தவிர பிற வைப்பு தொகை பெறும் நிதி நிறுவனங்கள் 27.8%, மத்திய அரசு 22.1% மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் 8.7% இருக்கின்றது மொத்த வெளிநாட்டு கடன்ல. ஓகேவா? சரி, அடுத்து அதே மாதிரி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முக்கியமான பாயிண்ட் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபியில் இந்த வெளிநாட்டு கடனோட விகிதம் 19.1% இருக்கின்றது. அப்ப இந்தியாவோட ஜிடிபில வெளிநாட்டு கடனோட சதவீதம் எவ்வளவு இருக்குது? 19.1%. மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து வெளிநாட்டு கடனில் டாலரின் பங்கு 54.8% உள்ளது. அந்த வெளிநாட்டு கடன் பார்த்தீங்கன்னா எந்த கரன்சில நம்ம அதிகமாக வாங்கிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் தான். எவ்வளவு பர்சன்டேஜ்? 54.8% உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்திய ரூபாய் பார்த்தீங்கன்னா 30.6% உள்ளது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாமா வெளிநாட்டு கடன்ல? எந்த கரன்சில நம்ம நிறைய வாங்குறோம்? டாலர்ல வாங்குறோம். அதோட ஷேர் என்ன பார்த்தீங்கன்னா 54.8%. இந்தியன் கரன்சியோட அந்த ஷேர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் கரன்சில இந்திய ரூபாயில வாங்கக்கூடிய மதிப்பு 30.6% உள்ளது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த yen 6.1%. அடுத்து SDR SDR சதவீதம் 4.7. அடுத்து யூரோ பார்த்தீங்கன்னா 3%. SDR பத்தி நம்ம எக்கனாமிக்ஸ்ல இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததாக கடைசியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் பாருங்க. இந்தியாவின் முதல் தனியார் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? டேட்டோட சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் ரயில் நிலையம், அங்க ரயில் சேவை, இங்க ரயில் நிலையம். ஓகேவா? நிலையத்தின் பெயர் மற்றும் அது எங்கு அமைந்துள்ளது? அடுத்து ஜூவின் டிஜிட்டல் தளம் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஓகேவா? அடுத்து UNDP அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? அதை பத்தி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கூட தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து NCAER எப்போது உருவாக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. அது கடைசியில 6வது கேள்வி. 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் மொத்த கடனில் அமெரிக்க டாலர் எத்தனை சதவீத பங்கினை கொண்டுள்ளது? இதுதான் இந்த சூப்பர் 6 கேள்விகள். பாருங்க, தலைப்புகள் பல்வேறு தலைப்புகள் வாரியாக டிஎன்பிஎஸ்ல எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் தொகுத்து கொடுக்குறோம். இது தவிர முன்னாடி பின்னாடி உள்ள பழைய விஷயங்களையும் லிங்க் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம பாருங்க. சரி, ஒரு லைன் கூட விடாம பாருங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தாதான் மட்டும்தான் போட்டித் தேர்வுல எப்படி என்ன டைரக்ஷன்ல கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா பதில் சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.